கனடா கண்ட்ரில பிரிட்டிஷ் கொலம்பியாங்கிற ஸ்டேட்ல வான்கூவர்ங்கிற ஒரு பிளேஸ் தாங்க சுத்தி பார்க்கலான்னு போய்க்கிட்டுருக்கோம். நாங்க அமெரிக்கால வாஷிங்டன் ஸ்டேட்ல சியாட்டில் ஏரியா சைட்ல இருக்கிறோங்க. அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நார்த் வெஸ்ட் அந்த சைட்ல தான் இருக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துலேருந்து வான்கூவர் வந்து 2 டூ 3 மணி நேரம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. நாங்க அங்க ஸ்டே பண்ற மாரி எந்த பிளானும் பண்ணல. போயிட்டு திருப்பி வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் சரி சீக்கிரமா கிளம்புனோம்னா, 1, 2 இடங்கள வந்து வான்கூவர்ல பார்த்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமா கிளம்பி போயிட்டுருக்கோங்க. கார்ல போயிட்டுருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல ஃபாகியாவே இருந்துச்சுங்க. ஸோ ரோடு தவிர சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா, என்ன இருக்குன்னு கூட தெரியல. அவ்ளோ பனிமூட்டமா இருந்துச்சுங்க. நாங்க போனது எலக்ட்ரிக் காருங்க. ஸோ எலக்ட்ரிக் கார்ல ஒரு டைம் வந்து சார்ஜ் போட்டோம் அப்டின்னா, ஒரு 300 மைல் போகுங்க. ஆல்ரெடி ஒரு 2 1/2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டனால, பாதி சார்ஜ் தீர்ந்துருச்சுங்க. சரி ஒரு ஸ்டாப்ல வந்து நம்ம கண்டிப்பா சார்ஜ் பண்ணிட்டு போனோம்னா, அங்க போய் நமக்கு ஈஸியா இருக்குங்கிறனால, வான்கவர் ஸ்டேட்டுக்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே வாஷிங்டன் ஸ்டேட்லயே ஒரு இடத்துல வந்து டெஸ்லா சார்ஜர் இருந்துச்சுங்க. அங்கேயே வந்து சார்ஜ் போட்டு போலான்னு சொல்லி தான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கோங்க. கார் சார்ஜ் பண்ணி முடிச்சாச்சுங்க. வேன்கவருக்கு தான் போய்க்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் வந்து அடிக்கடி கனடா வேன்கவருக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலயும் எஸ்பெஷலி சிட்டிசன்ஸு, கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அவங்க ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே H1B விசா ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம கனடியன் விசா எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போகுற மாரி இருக்கும். நாங்க இருக்கிற இடத்துலருந்து 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போனா கனடாங்க. சரி இங்க இருக்கிற கனடாவ வந்து நம்ம சுத்தி பார்த்துரலாம் அப்படிங்கிறனால, நாங்களும் கனடியன் விசா எடுத்து, நாங்க வந்து கனடாவ சுத்தி பார்க்கலான்னு தான் போய்க்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கனடியன் பார்டர்ங்க. ஸோ இங்க வந்து நம்ம எடுத்த விசாவையும், நம்மளோட பாஸ்போர்ட்டையும் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ அத செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம அந்த விசா வச்சிருந்தோம்னா, நம்மள வந்து உள்ள அலோவ் பண்ணிருவாங்க கனடாக்குள்ளார. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க போலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கனடாக்குள்ள தாங்க போய்க்கிட்டு இருக்கிறோம். ஸோ வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கும், வான்கூவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 2மே ஒரே மாரி தான் இருக்குதுங்க. ஸோ அங்க இருக்கிற வீடுகளும் அதே மாரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. கனடா வான்கூவருக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசனே நல்லா சாப்பிட்டு போலான்னு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து நெறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, இந்தியன் ஸ்வீட்ஸ் கடைகள், அதுக்கப்புறம் இந்தியன் சம்மந்தப்பட்ட நெறையா ஸ்டோர்ஸ் எல்லாமே இங்க இருக்குதுங்க. ஸோ அதனாலேயே வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து வேன்கவருக்கு அடிக்கடி நிறையா இந்தியன்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நாங்க எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கோங்க. நாங்க வேன்கூவருக்கு 10 டூ 10:30 அந்த டைம்ல போய் ரீச் ஆயிட்டோங்க. ஸோ மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போயிருந்தோம். பட் முன்னாடியே ரீச் ஆனனால ஏதாவது ஒரு பிளேஸ வந்து விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட போலான்னு தான் பிளான் பண்ணோம். அப்படி நாங்க ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ராக் தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அழகான ஒரு கடற்கரை, அதுக்கு பக்கத்திலேயே சைடு வாக் நடந்து போற அளவுக்கு இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த இடம். பார்க்கறதுக்கு வெயில் அடிக்கிற மாரி தாங்க இருக்குது. ஆனா பயங்கர குளிரா தாங்க இருந்துச்சு. நாங்க போன அன்னைக்கு மழை பெய்யாம வெயில் அடிச்சதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படி போனனால தான் இந்த மாரி இடங்கள வந்து எங்கனால சுத்தி பார்க்கவே முடிஞ்சுச்சுங்க.
ஒயிட் ராக்குங்கிற பிளேஸ பார்க்க போயிருந்தோம். அந்த பேருக்கு ஏத்த மாரியே அங்க ஒரு பெரிய ஒயிட் ராக் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒயிட் ராக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக்குமே இருந்துச்சுங்க. நம்ம பசங்க சும்மாவா இருப்பாங்க. ஒரு கல்ல பார்த்தோனே அந்த கல்லு மேல வந்து ஏறி நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பையன் வந்து ட்ரை பண்ணி மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் ராக் பீச்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது, இந்த நீளமான கடல் பாலம் தாங்க. கனடாலயே இதுதாங்க பெரிய கடல் பாலமா இருக்குது. இந்த கடல் பாலம் வந்து எப்ப கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னா, 1914ல கட்டப்பட்டிருக்காங்க. அதுவும் இது எல்லாமே மரத்தால கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாலம் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கிற மாரி இருக்குது. எவ்ளோ மீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, 470 மீட்டரு. அதே எவ்ளோ அடின்னு பார்த்தீங்கன்னா, 1540 அடி வந்து நடக்கிற டிஸ்டன்ஸுங்க. ஒயிட் ராக் பீச் பார்த்து முடிச்சுட்டு இப்ப சாப்பிடறதுக்காக தாங்க போய்க்கிட்டு இருக்கிறோம். வேன்கவர்ல எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்கும்போது, அவங்க வந்து தந்தூரி ஃப்ளேம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால நாங்க இன்னைக்கு இந்த தந்தூரி ஃப்ளேம்ஸ் கிராண்ட் இந்தியன் பஃபெட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ரெஸ்டாரண்ட்க்கு உள்ள போனோனே டேக் அவேக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குதுங்க. நம்ம அங்க வந்து பஃபெட் சாப்பிடுறதுக்குன்னு தனி பிளேஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டா இருந்துச்சுங்க.
இந்த பஃபெட்ல பெர் பர்சனுக்கு இவ்ளோ ரேட்டுன்னு இருக்குதுங்க. ஸோ அடல்ட்டுக்கு வந்து மண்டே டூ ஃப்ரைடேனா 34.99ங்க. அதே வந்து சாட்டர்டே, சண்டேனா தனி பிரைஸுங்க. ஜூனியருக்கும், கிட்ஸுக்கும் வந்து எல்லா நாளுமே ஒரே பிரைஸ் தாங்க. இந்த பஃபெட்ல என்னென்ன ஃபுட் வெரைட்டீஸ் வச்சிருக்காங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப பார்க்குறது எல்லாமே நான்வெஜ் கிரேவி வெரைட்டீஸ் தாங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த செக்ஷன்ல வெஜ் வெரைட்டீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நூடுல்ஸு, வெஜ் பிரியாணி, வெஜ் கிரேவிஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹலால் மீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதே இந்த சைடு நான் வந்து குக் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸ்ல ஒரு 6 வெரைட்டீஸ் இருந்துச்சு. அதுல ஒண்ணு வந்து கோட்டு, இன்னொன்னு ஃபிஷ்ஷுங்க. மீதி எல்லாமே சிக்கன்லேயே நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. அத தான் ஸ்டார்ட்டர்ஸா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்ல பருப்பு சாம்பார் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேன்ல வந்து தோசை எப்பவுமே இருக்கும். இப்ப தோசை தீந்துருச்சுங்கிறனால தோசை சுட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தோசை தேவை அப்டின்னா, சுட சுட வந்து தோசை சுட்டு தருவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது சாட் ஐட்டம்ஸ் தாங்க. அவ்ளோ சாட் வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. ஸோ சாட் லவ்வர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டுன்னே சொல்லலாம். ஸோ அத்தன வெரைட்டீஸ் இருந்துச்சுங்க. அடுத்தது இன்னொரு சைடு இட்டாலியன் ஃபுட் வெரைட்டீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. கார்லிக் பிரெட்டு, சிக்கன் பாஸ்தா, பீட்ஸா, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா. பாஸ்தாலேயே நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னோம்னா, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து பாஸ்தா வந்து ரெடியா குக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி கேட்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்க ரெடியா குக் பண்ணியும் தருவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்வீட் வெரைட்டீஸுங்க. இவ்ளோ ஸ்வீட் வெரைட்டீஸா? அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்ளோ ஸ்வீட்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க இருந்த ஸ்வீட்ஸ்ல கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பேர் தாங்க எனக்கு தெரியும். மீதி எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும், புதுசாவும் தான் இருந்துச்சு எனக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஜெல்லிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம வெரைட்டீஸ் ஆஃப் குக்கீஸும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டின்னா வந்து வெரைட்டீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஐஸ்கிரீம் நம்மளோட சாய்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வெரைட்டீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம்க்கு மேல டாப்பிங்ஸ்க்கு வந்து கேரமல் ஊத்திக்கலாமா, சாக்லேட் போட்டுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம கோன் ஐஸ்கிரீம் கூட இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாரி வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம இங்க வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க.
ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் என்னன்னா, கொஞ்சம் சாப்பிட்டாவே சீக்கிரம் வயிறு நம்பிருது. பட் அவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபுட்டுமே என்னால ட்ரை பண்ண முடியல. எனக்கு புடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் வந்து நான் ட்ரை கூட பண்ணலங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பயங்கர வயிறு ஃபில்லிங் ஆயிருச்சு எனக்கு. பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே ரொம்பவே சூப்பராவும், டேஸ்ட்டாவும் தாங்க இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டெசர்ட் வெரைட்டீஸ்க்கு தாங்க. ஸோ ஸ்வீட்டு ட்ரை பண்ணேன். ஸ்வீட் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. எப்பவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாவே திகட்டிரும். பட் இங்க வந்து ஸ்வீட்டோட அளவு வந்து ரொம்பவே மைல்டா கரெக்ட்டா தான் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஸ்வீட்டுமே திகட்டாத அளவுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்வீட் வெரைட்டீஸுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. வேன்கவர் போனீங்கன்னா, தந்தூரி ஃபிளேம்ஸ் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் வந்து அங்க இருக்குதுங்க. சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது வேன்கூவர்லயே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஓல்டஸ்ட் கமர்ஷியல் பிளேஸ்னா அது கேஸ்டவுன் தாங்க. அந்த பிளேஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டவுன் ஸ்டீம் கிளாக் தாங்க. அத பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்ப போய்க்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டீம் கிளாக் பார்க்க தாங்க நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டீம் கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுங்க. ஒரு நீர் ஆவியில வந்து கிளாக் வந்து ரன் ஆகுது. கனடா வென்கூவர் போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ போய் பாருங்க. இந்த கிளாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கும். இந்த கேஸ் டவுன் ஸ்டீம் கிளாக் வந்து எதால உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா, பித்தளையும், இரும்பால மட்டுமே இத வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கிளாக் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்காவும் இந்த மெஷின் வந்து அந்த பிரஷர ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு மியூசிக் மாரி ஒரு சவுண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ அது பார்க்கறதுக்காகவே மக்கள் வந்து எப்பவுமே கூடி நிப்பாங்க. இந்த 4 ஃபேஸஸ் இருக்கக்கூடிய கேஸ் டவுன் ஸ்டீம் கிளாக் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தாங்க. இந்த மியூசிக் சவுண்டு தாங்க 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது, இந்த மியூசிக் சவுண்டா வரும். ஸோ இதத்தான் மக்கள் வந்து நின்னு பார்த்துட்டு போவாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கிற பில்டிங் வந்து ஸ்பேஸ் நீடில் மாரியே தான் இருக்கும். பட் அது கிடையாது. இது வென்கவர்ல இருக்கக்கூடிய டாப் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட்டுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டுருக்கிற இந்த பிளேஸ் வந்து வேன்கூவரோட சீ ஹார்பருங்க. அதுக்கு பின்னாடி பாருங்க, அழகான மலைகள் சூழ்ந்து இந்த இடம் இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அடுத்தது நாங்க போனது கேப்பிலானோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு தாங்க. அங்க வந்து கேனியன் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேனியன் லைட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்கன்னா நவம்பர் 22ல இருந்து ஜான்வரி 19th வரைக்கும் தான் இந்த கேனியன் லைட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அத எடுத்துருவாங்க. ஸோ இந்த கேனியன் லைட்ஸ் பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் குவிஞ்சு தள்ளுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸுங்க. இதுவும் கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க வேன்கூவர்ல. இந்த பிளேஸ நம்ம சுத்தி பார்க்கணும்னா, அதுக்கும் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாங்க போகணும். ஸோ அடல்ட்டுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். கிட்ஸுக்கு ஒரு பிரைஸ் இருக்குங்க.
உள்ள வந்தோனே நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. ஸோ ஃபேமிலியா நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, அதோட சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட மேப்பும் வச்சிருக்காங்க. அந்த மேப்ப நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு யூஸா இருக்குங்க. ஸோ எப்படி எந்த வழியில நம்ம போறோம், எந்த வழியில வர்றோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பிரிட்ஜ் தெரியுது இல்லைங்களா? அதுதான் கேப்பிலானோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜுங்க. அந்த பிரிட்ஜ் மேல தான் நம்ம இப்ப நடக்க போறோம். அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ பார்க்க போற வழியில நெறைய டோட்டம் போல்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருட்டாச்சுன்னா பார்க்கறதுக்கு இன்னுமே பிரம்மாண்டமா இருக்கும். இங்க போயிட்டுருக்கிற மக்கள் கூட்டத்தோட நாங்களும் சேர்ந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்காக தாங்க போய்க்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிராஸ் பண்ணி நடக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்க்கு கீழ வந்து கேப்பிலோனா ஆறு போயிட்டுருக்குதுங்க. அந்த ஆறுலேருந்து இந்த பிரிட்ஜ் வந்து எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 230 அடிங்க. அதாவது 70 மீட்டருங்க. அதேபோல இந்த பிரிட்ஜ நம்ம கிராஸ் பண்ணி போறோம் இல்லைங்களா? அதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 140 மீட்டரு. அதாவது 460 அடி இருக்குதுங்க. ஸோ இவ்ளோ தூரம் வந்து நம்ம நடந்து போகணுங்க. இந்த பிரிட்ஜே பயங்கர ஹைட்ல இருக்குது. இது நடந்து போகும்போது நெறைய பேர் வந்து ஓடிக்கிட்டும், அத வந்து ஷேக் பண்ணிக்கிட்டும் இருக்கும்போது, இந்த பிரிட்ஜ் வந்து நல்லாவே வாபிளா டான்ஸ் ஆடுற மாரி இருந்துச்சு. ஒரு சைடு மக்கள் போறதுக்கும், இன்னொரு சைடு வந்து வர்றதுக்குமே ஸ்பேஸ் கரெக்ட்டா இருந்துச்சுங்க. அதுலயும் ஒரு சில இடத்துல வந்து எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்கன்னா, அங்கங்க ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. ஸோ யாருமே நிக்கக்கூடாது. கன்டினியூஸா நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க.
இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னோட பையனுங்க. ஸோ இது நல்லா வாப்லியா ஷேக் ஆகுறனால அவருக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுலயும் அவரு கூட்டம் இல்லாதப்போ ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டார்க்காக அந்த லைட்டோட க்ளோ வந்து ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சுங்க. அதுவும் அந்த பிரிட்ஜ்ல நம்ம நடந்து வரும்போது இருக்கிறத விட, இங்கருந்து பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே சூப்பரா தெரியுதுங்க. நைட் ஆகும்போது நல்லா டார்க் ஆகுது இல்லைங்களா? அந்த டார்க்னஸ்ல இந்த லைட்டோட க்ளோ வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குதுங்க. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல அவ்ளோ ட்ரீஸ்க்கு நடுவுல இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் வந்து சான்ஸே இல்லங்க. அவ்ளோ அற்புதமா இருக்குது. நான் சொல்றத விட அந்த லைட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பா நீங்க பாருங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லைட்டிங்ஸ பத்தி. இந்த லைட்டிங்ஸ சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கிற மாரி தாங்க இருக்குது. ஏன்னா, அவ்ளோ பெருசுங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு. இந்த லைட்டிங்ஸ்ல இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா அழகு குடுக்கக்கூடியது இந்த லைட்டிங் தாங்க. அது பார்க்கறதுக்கே மின்மினி பூச்சி மாரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா அழகா வந்து டிசைன் பண்ணி அந்த லைட்டிங்ஸ செட் பண்ணியிருந்தாங்க. சஸ்பென்ஷன் பிரிட்ஜ தாண்டி வந்து ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாரி 4 வேல நடக்கிற மாரி வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நம்ம சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ல நடக்கிற ஃபீலிங்கே தான் இருந்துச்சு. அதுல குழந்தைங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க.
கேபிலோனோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ சுத்தி பார்த்து வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து அங்க இருக்கிற ஸ்டோருக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கரடி பொம்மை வச்சிருக்காங்க. அந்த கரடி பொம்மைய தான் என் பையன் ஹக் பண்ணிட்டுருக்கான். ஸோ எப்பவுமே எந்த பிளேஸ்க்கு போனாலும் அங்க இருக்கிற ஸ்டோர வந்து விசிட் பண்ணாம இவங்க வரவே மாட்டாங்க. கேபிலோனோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ பார்த்து முடிச்சுட்டு, அடுத்தது நாங்க கிளம்பி போனது வந்து நைட்டு டின்னருக்கு சரவண பவனுக்கு தாங்க போயிருந்தோம். சரவண பவன் நம்ம மத்தியானம் சாப்பிட்ட தந்தூரி ஃபிளேம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கம் பக்கமா தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியாலயே தான் நெறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே இருக்குதுங்க. சரவண பவன்ல உள்ள என்ட்ரு ஆனோனே அழகான ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருந்துச்சுங்க. அதுலயே பின்னாடி பார்த்தீங்கன்னா, மேப்ல வந்து எங்கெங்க வேர்ல்ட் லெவல்ல சரவண பவன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்கிறத போட்டிருந்தாங்க. மதியமே நல்லா ஹெவியா சாப்பிட்டாச்சு. இப்ப நைட்டுக்கு வந்து எப்பவுமே எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிளைன் தோசை ஆர்டர் பண்ணேங்க. அந்த பிளைன் தோசையும் வந்துருச்சு. அதுக்கு 3 வகையான சட்னி, ஒரு சாம்பார் குடுத்துருந்தாங்க. சாம்பார் நல்லா இருந்துச்சுங்க. சட்னி வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்க இங்க ஸ்டே பண்ற மாரி ஒரு பிளான் கிடையாது. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்புற மாரி தான் பிளானு. நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கிறோம். ஸோ போறதுக்கு முன்னாடி பார்டர கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ பார்டர கிராஸ் பண்றதுக்கு 2 லேன் வந்து நார்மல் லேனு, இன்னொரு லேன் வந்து நெக்ஸஸ்ன்னு ஒரு லேன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லேன் மட்டும் தான் ஃப்ரீயா இருந்துச்சு. இந்த நார்மலா இருக்கிற 2 லேன் வந்து பயங்கர பிஸியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து இந்த பார்டர்ல நாங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க போனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் இன்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.